Hi everyone. Hello பசங்களா. Yes. Hi பசங்களா. So yes, so welcome to Vedantu channel மக்களே. Yes. Fine, okay. So இன்னும் 4 நாள்ல நம்ம போர்ஷன் முடிஞ்சிரும். சரிங்களா? Only 4 days. We will complete at நான் கரெக்டா 19 or 20 அப்போ நம்ம போர்ஷன்ஸ் முடிஞ்சிரும். சரியா பசங்களா? Yes. நான் blurரா இருக்கேன்னா I will change it. Like இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. ஓகேவா? கரெக்டா 20 அப்போ நம்மளோட போர்ஷன் முடிஞ்சிரும். ஏன்னா இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் இந்த லைன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் டன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டகிரேஷன் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? இந்த 2 மட்டும் தான் இருக்குது. மற்றதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நடுவில் பார்த்துப்பீங்க. எஸ் ஓகே. ஆஃப்டர் த கம்ப்ளீட்டிங் ஆஃப் போர்ஷன்ஸ் உங்கள் எல்லாருமே சொல்லுங்கள், ஸ்லாட் புக்கிங் பண்ணியாச்சா எவ்ரிவன்? ஸோ ஹவ் யூ ஹேவ் டன் யுவர் ஸ்லாட் புக்கிங்? எஸ். எல்லாருமே உங்களோட ஸ்லாட் புக்கிங் பண்ணி முடிச்சாச்சா? எஸ் ஆர் நோ? யாரெல்லாம் இன்னும் ஸ்லாட் புக்கிங் பண்ணலை? ஸோ ஹவ் யூ மிஸ்ட் இட்? Anyone like that? So என்னென்ன dates கொடுத்திருக்கீங்க பசங்களா? What are the dates you fixed it? Yes. So slot booking பண்ணியாச்சு. நம்ம slot booking பண்ணி முடிச்சிட்டோம் அப்படினாலே யா நோ ஓகே. ஏன் இன்னும் பண்ணல? யா சல்மான். ஸோ எஸ் 22 25 ஓகே ஃபைன் பர்ஃபெக்ட். 25 கொடுத்தவங்களுக்குலாம் ஓகே. ஸோ எவ்ரிவன் லிசன் ஹியர். ஸோ சம்ஹவ் நம்மளும் ஹெல்ப் பண்ணோம். ஏன் கிளாஷிங்? 21st போய் கொடுத்துருக்கீங்க. சரி ஓகே பசங்களா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எழுதுனவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி நம்ம வந்து என்னன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 20லேருந்து 21st ஐ திங்க் எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ். 21st to 25 வந்து உங்களோட எக்ஸாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த 4 நாள் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ இந்த 4 நாளில் என்னென்ன டேட்ஸ் கொடுத்துருப்பீங்கன்னு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ 20 அண்ட் ஓகேவா April 20 and April 21st ஐ எம் கோயிங் டு கண்டக்ட் ஃபுல் மாக் டெஸ்ட். சரியா? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்தோட மாக் டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர்ஸை நான் நிறைய லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துறேன். யூ வில் டூ இட். ஓகே. 20 to 27 வரைக்கும் இருக்கா? ஓகே. ஐ ரியலி டோன்ட் நோ. அவ்வளோ நாள்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஓகே ஃபைன். கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகுமா? ரிப்பீட் ஆகும். எஸ் அஃப்கோர்ஸ் ஷர்மியா, ரிப்பீட் ஆகும்பா. சரிங்களா? ஸோ நிறைய பேர் உங்களோட ஸ்லாட் புக்கிங் இன்னும் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் போய் பண்ணிடுங்க. ஓகே கிளாஷிங் நோ ப்ராப்ளம். சரியா பசங்களா? ஸோ எவ்ரிவன் லைன்ஸ் ரொம்ப முக்கியம்தான். லைன்ஸில் நிறைய விஷயம் தெரியாது நம்மளுக்கு. ஸோ லைன்ஸ் பார்க்கலாமா? எஸ் எவ்ரிவன். ஸோ நீங்கள் கொஷின்ஸ் அதிகமாக பார்க்கலாம். தியரி பார்ட்ஸ் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ யூ ஆர் கோயிங் டு ரீட் இட் அப். ஓகேவா? இது 10th வருது. சரியா? சும்மா கிடையாது. இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாலாம் ஃப்ரம் யுவர் 9th ஸ்டாண்டர்ட். இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் யுவர் 9th ஸ்டாண்டர்ட் பேசிக்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். யா பசங்களா? எஸ். வாட் இஸ் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா? ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும். 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. நீங்கள் கேட்கலாம் 2 பேத்துல y1 minus y2 பண்ணலாமானா பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் நீங்கள் யார்லேருந்து யாரை வேணால் மைனஸ் பண்ணிக்கலாம். y2லேருந்து y1 பண்ணிக்கலாம், y1லேருந்து y2 பண்ணிக்கலாம். சரிங்களா? எது அவசரத்துக்கு வருமோ அது மாதிரி பண்ணிடுங்க. ஓகே ஓகேவா பசங்களா? எஸ். All the questions repeat ஆகாது. Some questions will be repeated. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே some questions தான் ரிப்பீட் ஆகும். அண்ட் சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் சென்ட்ராய்டு? சென்ட்ராய்டுனா என்னது? மீடியன்ஸோட காமன் பாயிண்ட். நல்லா தெரிஞ்சுக்கோ. சென்ட்ராய்டுக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. ட்ரையாங்கிள்னா மீடியன்ஸ் இருப்பாங்க. மீடியன்ஸ்னா யாரு? ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து அதர் வேர்டெக்ஸ்க்கு ஜாயின் பண்ணுற மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு வேர்டெக்ஸ்க்கும் நடுவில் போகிற லைன் தான் மீடியன். அந்த மீடியன்ஸ் 3 மீடியன் இருப்பாங்க. அந்த 3 மீடியன்ஸோட சென்டர் பாயிண்ட் தான் சென்ட்ராய்டு. ஓகேவா? எவ்ரிவன் காட் இட்? ஸோ மீடியன்ஸோட
கான்கரன்சி பாயிண்ட் என்ன பசங்களா, மீடியன்ஸோட கான்கரன்சி பாயிண்ட் தான் உங்களோட சென்ட்ராய்டு. ஓகே, விஐடி கைடு இருக்குல்ல பசங்களா, தட் இஸ் லைக் இட் இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா அவங்க ரிப்பீட் ஆகுமான்னு கேட்டது எந்த ரைடர் என்ன கேட்டாங்கன்னா, லைக் யூ ஆர் ஆஸ்கிங் எக்ஸாம் டேட்ஸ். ஸோ 21st 22 23 இவங்கள ஏதாவது கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொன்னேன். ஓகேவா, ஏர்லி ரிப்பீட் ஆகுமானா ஏர்லி ரிப்பீட் ஆகுமான்றதுலாம் நோ ஐடியா. ஓகேங்களா, ஆனால் 21st எழுதுகிற சில கொஸ்டின்ஸ் வந்து 22ல் வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். சரியா பசங்களா? எஸ். வாட் இஸ் இன் சென்டர்? இன் சென்டர்னா என்னது? இன் சென்டர்னா என்னன்னு தெரியுமா? இன் சென்டர் அப்படின்னா, ஸோ ஒரு ட்ரையாங்கிளால் ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் தான் இன் சென்டர். இன் சென்டர்னாலே இந்த ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்கும், அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் தான் இன் சென்டர். இந்த இன் சென்டரோட வேர்டெக்ஸஸ் எப்படி இருக்குன்னா, திஸ் இஸ் யுவர் கோஆர்டினேட். இந்த இன் சென்டரோட கோஆர்டினேட் என்னது? ax1 plus bx2 plus cx3. இதில் ஏபிசிலாம் என்ன மேம்னு கேட்டிங்கன்னா, ஏபிசிங்கிறது இந்த ட்ரையாங்கிளோட வேர்டெக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி அண்ட் திஸ் இஸ் சி. சரிங்களா, அந்த சைடோட லென்த், ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் 3 சைட்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த சைட்ஸோட லென்த்து தான் ஏ பி சி. எஸ் மக்களே, இந்த பாயிண்ட் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அஃப்கோர்ஸ் இதோட பிடிஎஃப் நான் தருவேன். இந்த பாயிண்ட் நிறைய பேத்துக்கு தெரியாது. வாட் இஸ் இன் சென்டர்னா தெரியாது. இன் சென்டர்னா இதுதான். அப்போ அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பை யூசிங் திஸ் ஃபார்முலா, ax1 plus bx2 இந்த மாதிரி. சரிங்களா ஏன் மக்களே? ஸோ லைக் பட்டன் யாரெல்லாம் ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? விச் ஸ்டாண்டர்ட் திஸ் லைவ் இஸ்? VITEEE. Of course it is VITEEE. Yes. Next comes our circumcenter. Circumcenter na enadhu? It is the center of a circle passing through the vertices of a triangle. அப்படினா என்னது? சர்க்கிள் குள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருப்பாங்க. நீங்க பார்த்தது அப்படியே பார்த்தது வேற, இப்ப பார்க்கிறது வேற. சர்க்கிள் குள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருப்பாங்க. இந்த ட்ரையாங்கிள் இந்த சர்க்கிளோட சென்டர், this is called circumcenter. இந்த circumcenterங்கிறது வேற யாரும் கிடையாது. It is a point of intersections of perpendicular bisectors of all the triangle. ட்ரையாங்கிளோட ஒவ்வொரு சைட்ஸோட perpendicular bisector which is altitude. அந்த ஆல்டிடியூடோட காமன் பாயிண்ட் தான் circumcenter. சரிங்களா? என்னது? altitude. It's like altitude. Fine? Okay. Which standard ma'am? டே இது VITEEE எக்ஸாமுக்குடா. இல்லை 12th முடிஞ்சவங்க தான் VITEEE எக்ஸாம் எழுத முடியும். யா சல்மான்? This is for VITEEE exam students. Yeah. So like button என்ன யாரெல்லாம் ஸ்மாஷ் பண்ணியோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க பசங்களா. ஓகேங்களா? So that your OA, OB and OC will be equal. Yes. நிறைய பேத்துக்கு லோக்கஸ்ன்னு கேட்பாங்க, கரெக்டுங்களா? ஆனால் சில டைமில் லோக்கஸ் வில் பி a 1 mark கொஷின். இது ஒரு 1 mark கொஷினாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 1 mark கொஷின் 4 கொஷின் கொண்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மூவ் சச் தட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட். சிங்கிற ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ அதோட லோக்கஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ சர்க்கிள். சரிங்களா? ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து மூவ் பண்ணுற டிஸ்டன்ஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா அது ஃபார்ம் பண்ணுற லோக்கஸ் என்னன்னா சர்க்கிள். சரிங்களா? Okay, I am good. Yes. What are the standards is needed? என்ன standard needed ன்னு கேக்குறீங்களா? 11th and 12th. Okay, yes. இன்னொரு லோக்கஸ் இருக்கு. இந்த லோக்கஸ் பாருங்க, which moves the distance between two fixed points. ரெண்டு fixed points இருக்கு. சரிங்களா? And it is always equal. அப்ப அதோட லோக்கஸ்க்கு பேர் என்ன பசங்களா? What is the locus then? Locus is straight line. அப்போ அதோட locus என்னது? straight line. So locus of a point, ஒரு point இருக்கு which moves such as a distance from a fixed point A and B are always equal.
இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல இருந்தால் தான் இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸும் இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ விச் இஸ் அ பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஏபி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஏபியோட பர்பண்டிகுலர் பைசெக்டராக இருக்குது அப்படின்னா தென் இட் ஃபார்ம்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். சரியா பசங்களா? எஸ். Okay, perfect. Locus na enadhu? It's a locus of a point which moves such that the sum of the distance, சரிங்களா, sum of the distance from a fixed point, from two fixed point A and B is called constant. A and B, இந்த A and B வேற யாரும் கிடையாது, focus point. சரிங்களா, ரெண்டு focus இருக்கும். ellipseக்கு தான் ரெண்டு focus இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு focusல இருந்து ஒரு point இதோட distance and இதோட distance எப்பயுமே constant. PA plus PB ஓட distance எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட எலிப்ஸ். அப்போ அந்த P மூவ் பண்ணுற ஒரு பார்ட்டிகிள் என்னவா இருக்கும்? தட் வில் பி ஆர் எலிப்ஸ். சரியா பசங்களா? எஸ். ஓகே. So the locus of a point P which the difference of its distance, அங்க sum இங்க difference, சரிங்களா, ரெண்டு focus pointல இருந்து differences சேமா இருக்கு. ஓகேவா? ரெண்டு focus pointல இருந்து differences சேமா இருக்கு அப்படின்னா it forms a shape called hyperbola. சரிங்களா, அப்ப அந்த பாயிண்டால ஃபார்ம் பண்ற ஷேப் என்னது? ஹைப்பர்போலா. PA minus PB வந்து எப்பயுமே கான்ஸ்டண்டா இருக்கு அப்படின்னா it means they forming an hyperbola. Everyone got it? Yes. இதெல்லாம் questionல கேட்பாங்க. Of course இதுவே ஒரு questionா வரும். சரிங்களா? So the locus of a point which moves such that the distance from a fixed point, ஓகேங்களா, ஒரு fixed point S is always equal to the distance from a fixed line. இந்த லைன் வேற யாரும் கிடையாது, நம்மளோட டைரக்ட்ரிஸ்ட். ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு டைரக்ட்ரிஸ்டுக்கும் எப்பயுமே டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா தட் ஃபார்ம்ஸ் அ பேரபோலா. அது என்ன ஃபார்ம் பண்ணும்? பேரபோலா ஃபார்ம் பண்ணும். ஏன்னா பேரபோலாக்கு தான் ஈயோட வேல்யூ 1. சரிங்களா, ஈயோட வேல்யூ 1 இருந்தால் தான் ஒரு லைனுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் வர டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கு, கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். சரியா பசங்களா? எஸ். CUTக்கு இது பார்க்கலாம். CUTக்கு பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ செப்பரேட் மார்க் டெஸ்ட் ஆஃப்டர் 25th. ஸோ 25th மேலே CUTக்கு கிளாஸஸ் இருக்கும். சரியா பசங்களா? ஸோ ஐ வில் புட் வீடியோஸ் ஃபார் CUT and we will do it. Okay? Yes. So straight line oda nariya forms irukku. What are the straight line forms? How many straight line forms you know? Evlo straight line forms ungalku theriyum pasangala? Yes. How many straight line forms you know? Yes. கொலீனியர் இல்லைடா, அது கேட்கல, ஃபார்முலாஸ் கேட்குறேன். ஸ்ட்ரெயிட் லைனுக்குன்னு ஃபார்ம் படிச்சிருப்பீங்கள்ல, ஃபார்முலாஸ் படிச்சிருப்பீங்கல்ல, அது என்னென்ன ஃபார்முலாஸ்ன்னு கேட்குறேன். எஸ். ஸோ y is equal to mx plus c. எஸ், இந்த ஃபார்முக்கு பேர் என்ன? ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஓகே, அடுத்த ஃபார்ம் என்னது? பிட்சாட் எக்ஸாமுக்கு நான் CUT எக்ஸாமுக்கு தான் பண்ணலாம்னு நினச்சிக்கிறேன். இன்டர்செப்ட் ஃபார்ம் ஓகே. x by a plus y by b is equal to 1. சரிங்களா? yes. What about others? Other form 3 forms தான் இருக்கா? no. slope point formula இருக்கு. what is slope point formula? y minus y1 is equal to m into x minus x1. சரிங்களா? this is one point. and 2 point formula y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. சரிங்களா? இது போக இன்னொரு ஃபார்ம் இருக்கு. நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல இன்னொரு ஃபார்ம் படிச்சிருக்கீங்க which is called normal form. so normal form எப்படி இருக்கும்? x cos alpha plus y sin alpha is equal to p. this is one normal form. everyone. so மொத்தம் 5 ஃபார்ம் இருக்கு லைன்ஸ்க்கு. எவ்வளோ ஃபார்மேட் இருக்கு? 5 ஃபார்மேட் இருக்கு. சரிங்களா? இதில் பிங்கிறது perpendicular distance of a line from origin point. origin pointக்கும் அந்த லைனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குமோ அதுதான் இந்த P. சரிங்களா? everyone. okay. how will you find a perpendicular distance? ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு லைனுக்கும் உள்ள perpendicular distance எப்படி கண்டுபிடிப்பீங்க? any idea? practice questions நடத்துறேன். okay, just ஒரு 2 minutes பசங்களா. we will complete the wish and I will start the questions.
சரிங்களா? கொஷின்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். The perpendicular distance of the point P of x1, y1 from the given line. ஒரு லைன்ல இருந்து perpendicular distance எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்லோப்? நோ, ஸ்லோப்லாம் இல்லடா. இது எப்படி கண்டுபிடிப்போம்னா, டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, அந்த லைனில் ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் cன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அண்ட் டிவைடட் பை xyயோட கோஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இட் இஸ் a² ப்ளஸ் x² b². இவ்வளோதான் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னால் இவ்வளோ தான் பண்ணுவீங்க. ஏன்னா லைன் நல்லா தெளிவாக தெரிஞ்சாதான் பிளெயின் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? லைன் அண்ட் பிளெயின் லிட்ரலி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன, அங்கே ஒரு 3 குவார்டினேட் வரும், இங்கே 2 குவார்டினேட் தான் வரும். எவ்ரிவன் காட் இட்? லைன் அப்படின்னா 2 குவார்டினேட் தான் வரும், நம்மளுக்கு பிளெயின் அப்படின்னா 3 குவார்டினேட் வருவாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு ரொம்ப கான்ஷியஸாக சொல்கிறேன். இது கூட சேர்ந்து ஒரு CZ1 அப்படின்னு ஒருத்தங்க எக்ஸ்ட்ராவாக வந்துட்டாங்கன்னா தென் இட் பிகம்ஸ் அ பிளெயின். ஓகேங்களா? ஸோ நான் எஸ்டர்டே போட்ட கிளாஸ் வரல பிகாஸ் 3D ஜாமெண்ட்ரி வந்து நான் சண்டே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன் பசங்களா. ஸோ ஐ ஹேவ் டுக் தி ரெக்கார்டிங் எடுத்தாச்சு, அதை நான் ஷெட்யூலும் பண்ணியாச்சு. நாளைக்கு 5 PM உங்களுக்கு வந்துடும். சரிங்களா எவ்ரிவன்? ஓகே சொர்ணம்? பிளேலிஸ்ட்டில் அன்அவைலபிளும் வருதா? அது இனிமேல் தான் ஷெட்யூல் பண்ணுவாங்க. சரியா பசங்களா? இட் இஸ் ஆல்ரெடி டன். ஓகேங்களா? யா, come to social class. Why I have to come to social class? Yes, what is point of intersection? இங்க தான் மெயின் பாயிண்ட். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்க லைன்ஸை வந்து parallel லைன்ஸா, perpendicular லைன்ஸா, intersecting லைன்ஸான்னு இவ்வளோ விஷயத்தையும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ். see when a1 by a2 b1 by b2 is not equal to c1 by c2. a1 by a2 b1 by b2 and it is not equal to c1 by c2. இப்படி இருந்தால் அது இன்டர்செக்டிங் லைனா, பர்பண்டிகுலர் லைன்ஸா, இல்லை parallel லைன்ஸா? ஓகேவா மக்களே? எஸ். வாட் இஸ் இட்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. xyயோட கோஎஃபிஷியன்ட் சேம் ஆர் மல்டிபிள்ஸாவோ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் சேம் ஆர் மல்டிபிள்ஸாக இருந்தாலே அது parallel தான். கான்ஸ்டன்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னா திஸ் இஸ் கால் parallel லைன்ஸ். ஏன்னா parallel லைன்ஸில் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு லைன் இருக்குது, இதே டைரக்ஷனில் இதே மாதிரி தான் இந்த லைன் வருவாங்க. அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் சேம் தான், ஆனால் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் மட்டும் வேரி ஆகணும். அந்த நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை சொல்கிறது யார்? தட் இஸ் யோர் கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் வேரி ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு parallel லைன்ஸ் கிடைப்பாங்க. சரியா பசங்களா? எஸ். ஸோ திஸ் இஸ் parallel லைன்ஸ். இல்லை கான்ஸ்டன்ட் டேர்மும் வேரி ஆகலை அப்படின்னா, கான்ஸ்டன்ட் டேர்ம் வேரியே ஆகலைன்னா என்ன அர்த்தம்? அந்த லைன் மேலேயே தான் இந்த லைனும் படுதுன்னு அர்த்தம். அப்படின்னா திஸ் இஸ் கால் இன்டர்செக்டிங் லைன்ஸ். அப்போ இதுக்கு பேர் என்ன? இட் இஸ் இன்டர்செக்டிங் லைன்ஸ். சரிங்களா? 2 XY எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் மாறி இருக்குன்னா, அப்போ அந்த லைனோட டிஸ்டன்ஸ் மாறி வந்துருச்சுன்னா தென் பிகம் parallel லைன். டிஸ்டன்ஸும் மாறல, அந்த லைன் மேலேயே தான் இன்னொரு லைனும் வருதுன்னா தென் பிகம்ஸ் அன் இன்டர்செக்டிங் லைன்ஸ். அப்போது பர்பண்டிகுலர் லைன்ஸ்னா மேம், பர்பண்டிகுலர் லைன்ஸ்னால் எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலர் லைன்ஸ்னால் எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை அடுத்ததோட ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டும் 2 பற்றியும் மல்டிபிள் பண்ணும். விச் இஸ் லைக் a1 b1. ஓகேவா? a1 b1 ப்ளஸ் a2 b2 ஆட் பண்ணிங்கன்னா 0 வரும். a1 a2 ப்ளஸ் b1 b2 is equal to 0. 2 பேர்த்தோட x கோஆர்டினேட்டையும் 2 பேர்த்தோட y கோஆர்டினேட்டையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 0. ஸோ தட் எல்லாருமே கிராஸ் மல்டிபிளாக உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க. தென் இட் பிகம்ஸ் அ பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன்ஸ். சரியா பசங்களா? ஸோ திஸ் டாபிக் இஸ் கால் லைன். சரிங்களா? திஸ் இஸ் கால் லைன். ஸோ தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் பாசஸ் த்ரூ அ பாயிண்ட் அண்ட் இன்க்ளைன்ட் ஆங்கிள் தீட்டா டு அ லைன். இது எப்படின்னா, தீட்டா டு எக்ஸ் ஆக்சிஸ்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக y is equal to mx plus cங்கிற ஃபார்மேட்டில் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இவங்க வேற ஒரு லைன் மேலே ஒரு தீட்டாவை ஃபார்ம் பண்ணுது. அப்போ அந்த லைன் ஈக்குவேஷனை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? பை யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஓகேவா? பை யூஸிங் திஸ் ஃபார்முலா. y minus y1 is equal to m plus tan theta by 1 minus m tan theta.
x minus x1. சரியா பசங்களா? எஸ். இதோட பிடிஎஃப் நிச்சயமா உங்களுக்கு வேணும். ஏன்னா இதோட நிறைய ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் இந்த ஃபார்முலா உனக்கு தெரியாது. சரியா? இதெல்லாமே ஃபார்முலா வச்சு படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக சம் ஸ்டார்டில் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். இந்த ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியாது. ஆப்வியஸ்லி யூ டோன்ட் நோ திஸ் ஃபார்முலா. இது எல்லாமே உங்களுக்கு தெரியாது. இது எல்லாமே ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க விட்டியில். சரிங்களா? ஸோ ஐ வாண்ட் யூ டு டூ. ஓகே சஹின்ஷு. ஆக்சுவலி சஹின்ஷு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோட கமெண்ட்ஸில் எனக்கு உங்களோட டைம் டேபிள் மட்டும் போடுங்க. சரியா? ஐ ரியலி டோன்ட் நோ உங்களோட 9th எக்ஸாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு. சரியாப்பா? ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி ஷர்மிளா நான் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப வேகமாக போகிறேன். பட் ஐ ரியலி டீப் நான் உங்களுக்கு இன்னும் சூப்பராக சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை. பட் நான் சொல்கிறது சும்மா தான் சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது வேறு. இட் இஸ் அ ஆர்ட். இதெல்லாம் இன்னும் பயங்கரமாக சொல்லித்தரலாம். ஓகே? I really want you to experience that. ஸோ ஒரு பயங்கரமான காலேஜாக பார்த்து போங்க. காலேஜ் என்விரான்மெண்ட்டுங்கிறது உங்களோட ஸ்டடிவே பயங்கரமாக மாற்றிடும். ஸோ வாட் எவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ ஹேவ் நீங்கள் அதை பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா பசங்களா? ஏன்னா நீங்கள் காலேஜில் லேர்ன் பண்ணுறது வந்துட்டு உங்களோட லைஃபைவே மாற்றும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே? எஸ். ஸோ இஃப் ABCD ஆர் தி vertexes of a isosceles trapezium in which AB is parallel to DC, then D is. அப்போ D ஓட பாயிண்ட் என்ன? எஸ். இப்போ D ஓட பாயிண்ட் என்ன? எப்படி கண்டுபிடிக்க போறீங்க எவ்ரிவன்? ஸோ இதெல்லாமே 10th சம் பேசிக் ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லலாம். parallels அப்படின்னா யார் யாரெல்லாம் ஈக்குவலாக இருப்பாங்க? parallel. What is the difference between two formulas? இந்த formulas இது 2 ஃபார்முலா இல்லை, இது ரெண்டுமே வரும். இந்த 2 லைன்ஸ் பாசிபிள். சரிங்களா? இதுக்கு 2 லைன்ஸ் பாசிபிள். அந்த 2 லைனையுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஒரு லைன் பார்க்க வந்து இங்கே M மைனஸ்ன்னு இருக்கும், இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கும். இது ரெண்டுமே பாசிபிள். ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சுனாலே தேர் வில் பி 2 ஈக்குவேஷன் பாசிபிள். 2 ஈக்குவேஷன்ஸ் பாசிபிளாக இருக்கும். அதுதான் இந்த ஈக்குவேஷன்ஸ். Yes, opposite sides are equal. Of course, I know opposite sides are equal. ட்ரெபீசியம்க்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்லாம் கிடையாது. ஓகே? நோ, தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ட்ரெபீசியம்க்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் கிடையாது. They are not equal. Okay? This is a trapezium. Can you say it opposite sides are equal? Maybe இந்த 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கலாம். ஆனால் அதுவுமே சொல்ல முடியாது. சரியா பசங்களா? You will have 2 sides parallel. ஓகேவா? You will have 2 sides parallel. எஸ், அதை வேணால் டிபேட் பண்ணலாம். parallelங்கிற கண்டிஷனை வேணால் நம்ம டிபேட் பண்ணலாம். ஸோ ஏபியும் டிசியும் parallel. இந்த ஒரு கண்டிஷனை வச்சு என்ன பண்ணலாம்? தெளிவாக யோசிச்சு சொல்லுங்க. என்ன பண்ண முடியும்? நீங்கள் யோசிக்க லைன் அப்படின்னாலே நான் உனக்கு ஒரு பக்காவான கிளாரிட்டி கொடுக்குறேன். எப்போல்லாம் உங்களால் ஸ்லோப்பை யூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணி பிழிஞ்சு ஒரு லைக் இட் இஸ் லைக் அன் ஆரஞ்சு. ஓகேவா? ஒரு ஆரஞ்சை எவ்வளோ ஜூஸ் போட்டு குடிக்க முடியுமோ அண்ட் அதோட பல்ப்ஸை எவ்வளோ பிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகே? யூஸ் ஸ்லோப் ஃபார் திஸ். 2 லைன்ஸ் வந்து parallelன்னு சொல்லிட்டான். parallel அப்படின்னாலே ஸ்லோப் வந்து ஈக்குவல். கரெக்டா பசங்களா? எங்கேயும் நீ போக வேண்டாம், நீ எதையுமே தேட வேண்டாம். ஏபியோட ஸ்லோப் டிசியோட ஸ்லோப் 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு டியோட பாயிண்ட் தெரிஞ்சிருமே. எஸ், அஃப்கோர்ஸ் A1 by A2 is equal to B1 by B2. யா பக்கா. ஏன் முனி? எப்படி வேணா பண்ணலாம்டா. ஏதாவது ஒரு லூப் ஹோல் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும். அந்த லூப் ஹோலை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? எவ்ரி ஒன். ஸோ கேன் யூ யூஸ் ஸ்லோப் ஆர் வாட் எவர் ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏபியோட ஸ்லோப் வில் பி y2 minus y1. ஸோ 2 minus 0 by 0 minus 2. ஸோ இட் இஸ் -1. அப்போ இதோட ஸ்லோப்பும் -1 தான். அப்போ y minus 7 by x minus 0 is equal to -1. ஸோ y minus 7 is equal to -x. ஓகேங்களா? x and yக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருச்சு. another relationship. What is the next relationship? One point and slope point formula? No. எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். பட் d ஓட கோஆர்டினேட் என்ன வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறேன்.
எஸ், இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் கிடைச்சிருக்கு. இதை வச்சு வேற என்ன பண்ணலாம் பசங்களா? திங்க் இன் அனதர் கார்னர். வேற என்ன பண்ணா இன்னொரு கோஆர்டினேட் கிடைக்கும்? y is equal to mx plus c. To find m. டே நான் m கண்டுபிடிச்சு -1ன்னு சொல்லி அதை நான் ஈக்குவேட்டே பண்ணிட்டேன். எஸ், இதெல்லாமே ஓகே. இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னது தான். யார் சொன்னாங்க? ஹரிணி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ரியலி டோன்ட் நோ. ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக பிரபு சொன்னாங்க. எஸ், எல்லா ட்ரெபீசியமுக்கும் ஈக்குவலாக இருக்காது. ஆனால் இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் கால் ஐசோஸ்லஸ் ட்ரெபீசியம். ஐசோஸ்லஸ்னா டூ சைட்ஸ் வில் பி ஈக்குவல். டூ சைட்ஸ் வில் பி ஈக்குவல். ஆப்வியஸ்லி பேரலல் சைட்ஸ் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்க போகிறது கிடையாது. அப்போ எந்த சைட்ஸ் நம்மளுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க? அப்போது ஏடி சைடும் பிசி சைடும் நம்மளுக்கு ஈக்குவல். சரியா பசங்களா? பிகாஸ் டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் பிகாஸ் ஆஃப் ஐசோஸ்லஸ்ங்கிற வேர்ட்னால. சரிங்களா? அப்போது ஏடியோட சைடும் பிசியோட சைடும் ஈக்குவல். எஸ். How will you find AD side? AD side ஓட length எப்படி கண்டுபிடிப்பீங்க? When you have 2 points. Aங்கிற ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, Dன்ற ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற சைடு, அதாவது length எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆனா எப்படி? Obviously AD யூஸ் பண்ணுவீங்க, ஓகே. பட் how? ஆப்வியஸ்லி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. சூப்பர்டா, அவ்வளோதான், ட்ரிக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு. அப்போ ஏடியை வச்சு ஃபார்முலா கண்டுபிடிங்க. ஸோ ரெண்டு பேத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணால் வாட் யூ வில் ஹேவ்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 0 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு பிசி சைடு. பிசி சைடோட லென்த், இவங்க ரெண்டு பேர்த்தோட லென்த் என்னவா இருக்கும்? 0 minus 0 it is 0, 7 minus 2 it is 5. So it is 5 square root. So இது கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்க ஸ்கொயர் ரூட் இங்கே போனால் இட் இஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ எக்ஸ் மைனஸ் 2க்கு பதிலாக என்ன போடலான்னு யோசிங்க. ஓகே, மைனஸ் எக்ஸ். ஸோ திஸ் மைனஸ் எக்ஸ் இங்கே போச்சு அப்படின்னா 7 minus y is equal to x. சரியா பசங்களா? 7 minus y is equal to x. ஸோ இந்த இடத்துல 7 minus yன்னு போடுங்க. 7 minus y minus 2 the whole square plus y square is equal to 25. ஸோ 5 minus y square. அப்போ 25 plus y square minus 10y plus y square is equal to 25. ஸோ 25 cancel. இவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கிட்டா y square 2y square minus 10y is equal to 0. 2 ஆல cancel பண்ணா y square minus 5y is equal to 0. When you take y as common, y minus 5 is equal to 0. அப்போ yக்கு 0ன்றது ஒரு வேல்யூ, yக்கு 5ன்றது ஒரு வேல்யூ. சரியா பசங்களா? எவ்ரிவன், நான் டிபேட் பண்ணுறேன், உங்ககிட்ட நான் பெட் கட்டுறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? y square is equal to 5yன்னு போட்டுட்டு இது கேன்சல் பண்ணிட்டு y is equal to 5ன்னு கொண்டு வருவீங்க. பட் இட் இஸ் ராங். ஓகேவா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இது தப்பு. சரிங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்து காமன் அவுட் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ காமன் அவுட் பண்ணுறதை மறந்துடாதீங்க. இந்த இடத்துல நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவீங்க. இப்போ ஒய்க்கு 0ன்னு வேல்யூ வந்திருக்கு, ஒய்க்கு 5ன்னு வேல்யூ வந்திருக்கு. வாட் இஸ் யுவர் எக்ஸ்? எக்ஸ் என்ன பார்த்தோம்? எக்ஸுங்கிறது ஒய் மைனஸ் 7 மைனஸ் ஒய். கரெக்டுங்களா? 7 மைனஸ் 0னா 7 ஒரு பாயிண்ட், and 7 minus 5 na 2 ஒரு பாயிண்ட். அப்போ 7,0ங்கிறது ஒரு பாயிண்ட், 2,5ங்கிறது ஒரு பாயிண்ட். 7,0, 2,5. What is the option மக்களே? What is the option? A option. சரியா பசங்களா? It is A option. ஆனால் இதெல்லாம் நீங்கள் வேகமாக பண்ணணும். ஓகேங்களா? பட் நான் ஒன்று சொல்லிட்டா, யூ ஆல் ஹேஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட். உங்கள் எல்லாத்துக்கிட்டே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸை கம்பேர் பண்ணும் போது இப்போது நீங்கள் ஒரு கொஷினை டீகோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆப்வியஸ்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. யா, பர்ஃபெக்ட்லி எல்லாருமே சூப்பராக டீகோட் பண்ணுறீங்க. சூப்பர் பசங்களா, வெல் டன். ஓகே, வாட் யூ திங்க் ஆஃப் திஸ்? இதுக்கு என்ன நினைக்கிறீங்க?
ஏய் நம்புங்கடா, உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷப்படணும் சரியா. the graph of the function y is equal to cos x plus 2 minus cos square x plus 1 is. So is a straight line passing through with a slope இல்ல straight line passing through origin இல்ல parabola with a vertex or a straight line passing through the point. அஃப்கோர்ஸ் ஏன் கிளாஷிங், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா யூ கேன் செக் இட். எப்படின்னா யூ கேன் புட் அ பாயிண்ட். நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ கோ வித் ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வச்சு போய்க்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் வச்சு கூட நீங்கள் ட்ரை அவுட் பண்ணியிருக்கலாம். 7,0 போட்டும் ஈஸியாக முடிச்சிருக்கலாம். ஏன் கிளாஷிங், இட் இஸ் அ குட் ஐடியா. நீங்கள் லைக் உங்கள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இந்த இடத்துல டிக்கு பதிலாக ஆப்ஷன்ஸை ட்ரை அவுட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இப்போ இதில் 7,0க்கும் வாட் இஸ் இட் ஏபி டிசி தானே, 0,7க்கும் நீங்கள் ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் ஃபைண்ட் இட் இஸ் -1. ஸோ இதுக்கு -1, ஏபியோட ஸ்லோப்பும் -1. ஸோ இது 2 கோஆர்டினேட் ஆகுது. ஸோ ஏ ஆப்ஷன் அப்படின்னே முடிச்சிருக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்திருக்கும். எஸ், இட் இஸ் குட் ஐடியா. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் கொஞ்சம் பயமாக இருக்குது. கொஷினை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க, எனி ஐடியா? நோ, நோ ஐடியா. சரி, ஓகே. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னா இந்த கொஷினை நீ ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. இந்த கொஷினில் எக்ஸ் கோஆர்டினேட் இருக்கா ஃபஸ்ட்டு? எனி ஒன் கேன் யூ ஃபைண்ட் தி எக்ஸ் கோஆர்டினேட் ஹியர்? அஃப்கோர்ஸ் 6 out of 6 எடுக்கலாம். பட் நீங்கள் இப்போ தான் 11th படிக்கிறீங்களா? ஏன் நோ ஐடியா? சரி, ஓகே. குவரிஸ் பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட். சரியா பசங்களா? எஸ், ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இது என் கண்ணில் என்ன தெரியுது அப்படின்னா இட் இஸ் 2. 2 காஸ் மல்டிபிளில் இருக்குது. 2 காஸ் எப்போ மல்டிபிளில் வரும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அப்போ காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பியும் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பியும் என்ன பண்ணால் நம்மளுக்கு 2 காஸ் ப்ராடக்ட் வரும்? 2 பேர்த்தி ஆட் பண்ணியிருந்தா கரெக்டுங்களா? ஸோ ஒரு 2 மட்டும் இதில் மிஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் ப்ராடக்ட் டேர்ம் ஒரு 2 மட்டும் மிஸ் ஆகுது. இப்போ y இஸ் ஈக்குவல் டு ஒரு 1/2 2 ஆட் பண்ணிருக்கணும் கரெக்டாக. 2 cos x plus 2 மைனஸ் இங்கே ஒரு 2 cos square x plus 1ன்னு வந்திருக்கணும் கரெக்டா. ஸோ இட் இஸ் 2 cos x plus 2. 2 cross எப்போ ப்ராடக்டில் வரும் பசங்களா? cos of a plus b and cos of a minus b-யை நாம் ஆட் பண்ணலாம் கரெக்டா. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணுங்க. எக்ஸையும் x plus 2வையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? when you add x and x plus 2 you will get 2x plus 2. am I right? cos 2x plus 2. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? 2 பேர்த்தோட சப்ராக்ஷனை ஆட் பண்ணும். எக்ஸ்லேருந்து x plus 2வை மைனஸ் பண்ணுறா வில் கெட் 2 தானே ஆன்சராக வரும். அப்போ cos 2 ஒரு ஆன்சர் சரியா. மைனஸ் 2 cos square x plus 2 x plus 1 சாரி cos x plus 1. எஸ், parabola இல்லை. parabola no, it is not parabola. ஓகே, அதான் அவசரப்படாதீங்க. இவங்களை மறுபடியும் டீகோட் பண்ணுங்க. வாட் இஸ் 2 cos square x? 2 cos square x பதிலாக என்ன போடலாம்? 1 minus 2 cos xன்னு போடலாம் தெரியும்ல. ஸோ பசங்களை அதுக்கு பதிலாக என்ன போடுவீங்க? which is half cos 2x plus 2 plus cos 2 and இவங்களுக்கு பதிலாக இந்த ஒரு டேர்முக்கு பதிலாக what you do? so it is 1 plus cos 2x சரிங்களா. அப்படி பார்த்தா ஸோ இட் இஸ் மைனஸ் காமனாக வரும். அப்போ -1 minus cos 2 into x plus 1 சரிங்களா. 2 into x plus 1
ஸோ இந்த டேர்மும் கேன்சல், ரெண்டு பேரும் ஒரே டேர்ம் தான் சரிங்களா. 1 cos 2 minus 1, 1 cos 2 minus 1, cos 2 minus 1க்கு பதிலா என்ன போடலாம் பசங்களா? ஸோ அது போட்டாலும் சரி போடலனாலும் சரி, நான் இது எதுக்கு கொண்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் டேர்ம், இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், இதில் எக்ஸே இருக்காது, இதை சொல்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட், இதில் எக்ஸே இல்லை. ஸோ எக்ஸ் டேர்ம் எப்போ இல்லாமல் போகும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு இடத்துல நம்மளுக்கு எக்ஸ் டேர்ம் இல்லாமல் போகும்? they are talking about cos. ஸோ நம்மளுக்கு எக்ஸே இல்லை, எப்போ நம்மளுக்கு எக்ஸ் இல்லாமல் போகும்? இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து பார்த்து சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணீங்க பட் வரலையா? டே நான் தான் சொல்கிறேன்ல, கான்ஃபிடென்ட் வரும் பட் கீப் ஆன் ப்ராக்டிஸிங் சரிங்க பசங்களா. எஸ், ஸோ இதில் எக்ஸ் டேர்மே இல்லை பசங்களா. எக்ஸ் டேர்மே இல்லை அப்படின்னா லைக் அது எப்போ பாசிபிள் கேட்டிங்கன்னா, parallel to x axis, ஒரு லைன் parallel to x axis-ஆக இருந்தாலாம் நம்மளுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் 0ன்னு வரும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸோட ஸ்லோப் வந்து 0 சரிங்களா. எக்ஸ் ஆக்சிஸோட ஸ்லோப் என்னது 0. ஸோ அதனால எக்ஸோட டேர்ம் நம்மளுக்கு 0வாக இருக்கும், கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ parallel to x axis தான் இதோட ஆன்சர் சரிங்களா. எவ்ரி ஒன், இட் இஸ் டி ஆப்ஷன், நாட் பி. டி, parallel to x axis. எப்படி சொல்கிறேன்? parallel to x axis, x axis parallel linesல எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, y is equal to c, இதுதான் வந்து x axis parallel line இருக்கிறவங்க. So it will be y is equal to c, y is equal to some constant, y is equal to some constant அப்படின்னா it is a line parallel to x axis சரியா பசங்களா. தமிழ் மீடியமாக மறந்துட்டேனா? நோ, நாட் லைக் தட். நான் மறக்கலாம் இல்லை பசங்களா, எனக்கு தமிழ் தெரியாதுடா ஓகேவா. தமிழ் தெரியாதுன்னா எனக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் தமிழில் தெரியாது. நான் கற்றுக்கிட்டு நான் நிச்சயமாக ஒரு நாள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், உங்களுக்கு பதிலாக இல்லைனாலும் ஓகேங்களா. எஸ் எவ்ரி ஒன், ஸோ ஹேண்டில் பண்ணிட்டீங்களா? யா, இப்போ புரியுதா பசங்களா? ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் யோசிச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு சத்தியமாக அது தெரிய வாய்ப்பில்லை தான், ஏன்னா ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்மில் 2 காஸ் மல்டிப்ளைல இருக்குன்னா யூ ஹாவ் டு திங்க். அப்போ வேறு எதுவுமே கிடையாது, ப்ராடக்ட் ரூல் தான் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க சரியா. எஸ், ஸோ இதுதான் வேஸ், இப்படி தான் நம்ம பண்ணி நம்மளை கிளியர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. யா, ஸோ அதனால தான் இந்த மாதிரி சம்ஸை தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரியா. ஓகேவா பசங்களா. எஸ், ஏன் லோகேஸ்வரி ஃபிசிக்ஸுக்கு இப்போ ஃப்ரீ தான், பிகாஸ் டியூ டு நம்மளுக்கு நிறைய பேட்ச் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அது ஃப்ரீயாக ஒரு பேட்ச் ஆரம்பிச்சிருக்காங்க நீட்டுக்காக, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஓகேவா பசங்களா. எஸ், ஸோ P of M, N is any point in the interior of a quadrilateral formed by the pair of lines xy is equal to 0 and the two lines. Okay, the possible number of solutions of the point P is. ஏதாவது புரியுதா? ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸோட பிடிஎஃப் இருக்கான்னு கேட்குறீங்களா? லெட் மீ செக் தேவில் ஓகேவா, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன்டா சரியா பசங்களா. யா பசங்களா, எனி அதர் ஐடியா? இதுக்கு நீங்கள் கிராஃபிக்கல் சொல்யூஷன் போயிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். டூ யூ நோ வாட் இஸ் கிராஃபிக்கல் சொல்யூஷன்? எல்லாத்துக்குமே கிராஃபிக்கல் சொல்யூஷன் தெரியுமா? 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க ஐ திங்க். 11th ஸ்டாண்டர்டில் 3.10 11 எக்ஸைஸோ, சாரி 2.10 11 எக்ஸைஸோ. எஸ், எனி ஒன் 5? யாரா ஆன்சர் பண்ணுறது? கிரிஷ், லெட் மீ செக். ஆன்சர் A6 வரும். ஆன்சர் 6. எஸ் பசங்களா, இங்கே பாரு, அவன் இன்டீரியர் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு கிராஃப் போயிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2.10 ரைட்? ஸோ அந்த 2.10 வச்சு பார்க்க வேண்டியதுதான். ஸோ இட் இஸ் ஃபார்ம்ட் பை குவாட்ரிலேட்டரல் xy is equal to 0 and the two lines என்னென்ன சொல்லியிருக்காங்க? 2x plus y minus 2 is equal to 0. இந்த லைனை ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணணும். எப்படி பிளாட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0ன்னு போட்டு பிளாட் பண்ணணும். எக்ஸுக்கு 0ன்னு போட்டு பிளாட் பண்ணால் என்ன ஆகும்? y minus 2 is equal to 0. அப்போ y-யோட வேல்யூ 2. அப்போ 0,2ங்கிறது ஒரு பாயிண்ட். 0,2னா அந்த பாயிண்ட் எங்கே இருக்கும்? 0,2 which is here. ஓகே, 0,2. அண்ட் ஒய்க்கு 0ன்னு போடணும். ஒய்க்கு 0 போட்டால் 2x minus 2 is equal to 0. அப்போ எக்ஸோட வேல்யூ 1. அப்போ 1,0ங்கிறது ஒரு பாயிண்ட். இந்த லைன் இப்படி தான் போகும்
சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் லைன் பாருங்க, 4x plus 5y is equal to 20. சரியா? யா, 4x plus 5y is equal to 20. ஹாய் பசங்களா. ஓகே, வாட் இஸ் 4x plus 5y is equal to 20? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. xக்கு 0 போட்டிங்கன்னா what is the coordinate you are getting? Everyone, kindly answer it. Physics chemistryக்கு கிளாஸ் கான்டாக்ட் பண்ண மாட்டாங்களா? யூடியூப்ல கஷ்டம் தான். y is equal to 0 4 ஓகே. அப்போ 0,4 0,4னா அந்த பாயிண்ட் இங்க இருக்கும். ஓகே, what about the next point? ஓகே, xக்கு 0ன்னு போட்டா சரி, yக்கு 0ன்னு போட்டா x ஓட வேல்யூ 5 5.0. So it is bounded by like this. இந்த மாதிரி பவுண்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? xy is equal to 0 means it is xy plane ன்னு அர்த்தம். ஓகேங்களா? So then the possible number of positions of the point P is, so P வந்து இந்த குவாட்ரிலேட்டரோட இன்டீரியர்ல இருக்குன்னு சொல்றாங்க பசங்களா. இன்டீரியர் அப்போ அந்த பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம், இப்படி உள்ள வரலாம் அப்படின்னா அந்த பாயிண்ட் என்னவா இருக்கு, எத்தனை பாயிண்ட்ஸா இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதோட குவார்டினேட்டை வச்சே சொல்லுங்க. Let me check the coordinate and say. அப்ப என்னென்ன பாயிண்ட் வரலாம்? ஓகே, சரி ஓகே, ஒரே நிமிஷம் நான் ஒரு ஹிண்ட் கொடுக்கட்டா? எஸ். ஸோ பி வந்து உள்ள தாண்டா இருக்கணும். ஓகேவா? பி வந்து உள்ளதான் இருக்கணும் அப்படின்னா யோசிச்சு சொல்லுங்க. இப்போ இந்த எம் எதுக்குள்ள இருக்கணும்? ஸோ எம்மோட பாயிண்ட் எம்ங்கிறது எக்ஸ் கோஆர்டினேட். அப்போ அந்த எக்ஸ் கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா 5 விட தாண்டலை. கரெக்டா? அப்போ எம் வந்து லெஸ் தென் 5 இருக்கணும். ஓகே, அண்ட் அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட்ல ஒய்னா இந்த லைன் யாரை விட தாண்டல? 4 விட தாண்டவே இல்லை. அப்போ என் வந்து 4ஓட வேல்யூட கம்மியா இருக்கும். சரியா? இதை கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டார்டிங் பாயிண்ட் யோசிச்சு சொல்லுங்க. எம்மோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இதோட பாயிண்ட் என்னது? 1 ஐ ஹோப். ஸோ 1ல ஸ்டார்ட் பண்ணி எம்ல முடியணும். ஓகேங்களா? அண்ட் வாட் அபவுட் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? 2ல ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் வரலாம். ஓகே, 2ல ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் வரலாம். இது ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி பாயிண்ட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ 1,2 சாட்டிஸ்ஃபை ஆகுமா? 1,1 சாட்டிஸ்ஃபை ஆகுமா? ஃபர்ஸ்ட் எவ்ரிவன் 1,1 வருமா பசங்களா? எனிவன் 1,1 will be coming this point. வரலாம், வருமா? 1,1 will be coming. No. Okay, so 1,2 வருமா? Yes, 1,2 வருமா பசங்களா? ஆனால் மக்களே ஒரே நிமிஷம், n is not starting from 2லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. ஓகேவா? அது 2லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா என்னங்கிறது இந்த லைன் தானே, இப்படி போடுற லைன் தானே. எவ்ரிவன் நான் கிளியர் பண்ணுறேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ ஓகே, யூ ஹாவ் அ ஆக்சஸ் லைக் திஸ் அண்ட் யூ ஹாவ் அ ஆக்சஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட இந்த எண்டிங் பாயிண்ட் வந்து 5ன்னு டிசைட் பண்ணிட்டோம். ஓகேவா? 4. ஓகே, ஒய்யோட ஆக்சஸ், ஒய்யோட ரேஞ்ச் சொல்றவங்க யாருன்னா இந்த மாதிரி லைன், வெர்டிக்கல் லைன்ஸ். சரிங்களா? வெர்டிக்கல் லைன்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. கேன் யூ சி? இது 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இட் இஸ் நாட் 0. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ
and natural numbers. Okay, sorry, it is a natural number. See பசங்களா, ஸோ இதோட நீங்கள் இப்போ இதோட ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, விச் மீன்ஸ் அது ரெண்டுமே 0 0 ஸ்டார்ட் ஆகும். ஆனால் எம் அண்ட் என் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். எம் அண்ட் என் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து கேட்டிங்கன்னா 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 வரைக்கும் வரும், அண்ட் அதே மாதிரி 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4 வரைக்கும் வரும். சரியா? ஸோ இதுக்கான நடுவில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வரும். So 1, 1 will be there, 1, 2 will be there, 1, 3 will be there, and 1, 4 I won't say. 1, 4 no, 1, 4 irukadu. Okay? Yes. Next 2, 1 irupanga, 2, 2 irupanga, 2, 3 will be there. Two, 3 won't be there. இது அப்படியே பிரமிடல் ஷேப்ல வரணும். தென் 3, 2 மட்டும்தான் இருப்பாங்க. இந்த 6 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒய் அது ஏன் வராதுன்னு நான் சொல்றேன். பிகாஸ் ஆஃப் திஸ் லைன், இந்த லைன்னாலையும் தான். சரிங்களா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக எம் போடுங்க, ஒய்க்கு பதிலாக என் போடலாம். ஓகேவா? அப்போ 2m மைனஸ் என் பிளஸ் 2 இந்த லைனை விட கிரேட்டராக இருக்கணும். இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 0. ஸோ ஷுட் பி கிரேட்டர் தென் 0. ஸோ 2m மைனஸ் என் ஷுட் பி கிரேட்டர் தென் 2. இதோட இந்த லைனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். அண்ட் இந்த பெரிய லைனோட சின்னதாக இருக்கணும். சின்னதுன்னா லெஸ் தென் 0. ஸோ 4m ப்ளஸ் 5y வில் ப்ளஸ் 20 வில் பி லெஸ் தென் 0வாகவும் இருக்கணும். இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரும்? மொத்தம் 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. சரியா பசங்களா? ஐ நோ ஐம் ஜஸ்ட் பிட்டர். நான் உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன். யா, ஸோ இந்த சம கொஞ்சம் நான் உங்களுக்கு குழப்பிட்டேன். ஓகேவா? இந்த ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுல கரெக்டு. சரி, அந்த ரேஞ்சை கண்டுபிடிச்சதில் நம்ம 1 மிஸ் பண்ணக்கூடாது. 1 சேர்த்தி வரும்னு சொல்கிறேன். ஸோ இந்த 2 கண்டிஷனையும் செக் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுப்பீங்க. அந்த பாயிண்ட்ஸ் இல்லாமல் இவங்க 2 பேர்த்தையுமே நீங்கள் கண்டுபிடிக்கணும். கிரேட்டர் தென் -2 தானே மேம் வரும். நான் -2 இங்கேயே வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இங்கே -2. யா, திஸ் இஸ் -2. -2 greater than 0. சரியா பசங்களா? and it is 4y plus 5y less than 20. சரியா பசங்களா? எஸ். ஸோ ஆன்சர் இஸ் 6. ஓகே, பர்ஃபெக்ட். யாருக்கு இது புரியலன்றவங்களுக்கு நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணால் போதுமா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் உங்ககிட்ட இருக்கிறது உண்மையான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆப்வியஸ்லி அது உண்மையான கொஷின் பேப்பர் அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணுறது இட் இஸ் இனாஃப் தான். ஓகே, யாருக்கு பசங்களை அதை புரியல? ஓகே, சொர்ணம் ரைட். சொர்ணம், எந்த இடம் உங்களுக்கு புரியல? இந்த 2 கண்டிஷனை நான் ஏன் எடுத்துக்கிட்டேன்றது புரியலையா? ஓகே, ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். இப்போது நம்மளோட ஷேடட் ரீஜனுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னேன்னா, இந்த ஷேடட் ரீஜனுக்குள்ளே இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இந்த லைனை விட மேலே இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு லைனை விட மேலே இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் லைனை கம்பேர் பண்ணும் போது இட் இஸ் கிரேட்டர் தென். இந்த ஃபர்ஸ்ட் லைனை விட ரைட் சைடு இருக்குது. ஓகேவா? when I'm talking about இந்த லைனோட ரைட் சைடு இருக்குது. ரைட் சைடு ரீஜியன்னா அது கிரேட்டர் தென் 0. ஓகேவா? ஈக்குவல் டு 0னா இதே லைன், ஈக்குவல் டு 0னா இந்த லைனுக்கு மேலேயே, லெஸ் தென் 0னா லெஃப்ட் சைடு ரீஜியன் அர்த்தம். ஓகே, ஸோ லைனை வச்சு பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனை விட கிரேட்டர் தென் 0னா ரைட் சைடு ரீஜியன் வருவாங்க, லெஸ் தென் 0னா லெஃப்ட் சைடு ரீஜியன் வருவாங்க, ஈக்குவல் டு 0னா லைனுக்கு மேலேயே வருவாங்க. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு லைனோட ரைட் சைடு ரீஜியன் தான் தேவைப்படுது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ரீஜியனை விட கிரேட்டர் தென் 0 இருக்கணும்னு சொல்கிறேன். அண்ட் செகண்ட் லைனோட லெஃப்ட் சைடில் இவங்க இருக்காங்க. செகண்ட் லைனோட லெஃப்ட் சைடில் தான் நம்மளுக்கு அந்த ஷேடட் ரீஜியன் வருது, விச் மீன்ஸ் இட் இஸ் லெஸ் தென் 0. ஸோ அதனால தான் ஈக்குவல் டு சைனுக்கு பதிலாக லெஸ் தென் போடுறோம். சரியா பசங்களா? நவ் யூ ஆர் கெட்டிங் கிளியர்? ஓகே,
𝐻𝐼𝐴𝒄𝒉𝒂𝒏, you can perform that. சரியா பசங்களா? Yes. So the number of integral values of, இப்படி தானே question கேட்பாங்க, number of integral values தான் அதிகமாக கேட்பாங்க. So the number of integral values of m for which the x coordinate of the point of intersections of the lines is an integer. So first இவங்க ரெண்டு பேத்தோட line of intersection உனக்கு தெரியணும். சரியா? So this is what? இவங்க ரெண்டு பேத்தோட intersection line தெரிஞ்சுக்கோங்க. So 3x plus 4y is equal to 9 and minus mx plus y is equal to 1. சரிங்களா? solve பண்ணலாமா? So இவங்கள 4 ஆல multiple பண்ணலாமா? They are asking about x coordinate. x coordinate தான் கேட்குறாங்க. So நான் அதை 4 ஆல divide, 4 ஆல multiple பண்ணுறேன். So it is 4, 4 and 4. When you subtract it, இது வந்து 3x plus 4mx 9 minus 4 5. சரிங்களா? So x okay, m காமனாக எடுத்துருங்க. x காமனாக எடுக்கலாம். when you take x as common, 5 divided by 3 plus 4m. ஸோ யோசிச்சு சொல்லுங்க பசங்களா. இப்போ எம்முக்கு எவ்வளோ வேல்யூஸ் போட்டால் உங்களுக்கு அது வந்துட்டு இன்டீஜராக இருக்கும்? ஆப்வியஸ்லி 5 டிவைட் பண்ணோன்னா அது 5 மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்போ இது 5 மாறணும் அப்படின்னா என்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு? You should get an integer த்ரீ. ஓகே டி, என்னடா எவ்வளோ யோசிக்கிறீங்க? இங்கே பாருங்க, எம்முக்கு நீங்கள் ஒரு இன்டீஜர் வேல்யூ போடணும். ஓகே சரி, ஃபைன். இங்கே பாருங்க, they are asking about point of intersection. பசங்களா, they are asking about point of intersection. Point of intersection னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு லைனை நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்படின்னா நான் y மேலே இருக்கிற லைனில் y4 இருக்குது, கீழே இருக்க லைனில் y மட்டும்தான் இருக்குது. ஸோ 4 ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐம் ஜஸ்ட் டேக்கிங் எக்ஸஸ் காமன். எக்ஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 3 + 4m is equal to 5. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 3 + 4m. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் அன் இன்டீஜர். எக்ஸ் கோஆர்டினேட் இன்டீஜராக இருக்கணும். சரியா? எக்ஸ் கோஆர்டினேட்னா என்னது? இதோட வேல்யூ வில் பி இன்டீஜர், விச் இஸ் 5/3 + 4m நம்மளுக்கு ஒரு இன்டீஜராக இருக்கணும். இட்ஸ் அன் இன்டீஜர். இன்டீஜர்னா என்னது? இட் ஷுட் பி கம்ப்ளீட்லி டிவிசிபிள். நல்லா யோசிச்சு பாருங்க. மேலே இருக்கிறது ப்ரைம் நம்பர் 5. ப்ரைம் நம்பர் அப்படின்னா அப்போ கீழே இருக்கிறது இந்த 3 + 4m ஒன்று 5 இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு அது 1 வரணும். ஓகேவா? ரெண்டே பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. எய்தர் இட் இஸ் 1 ஆர் -1 இருந்தால் நம்மளுக்கு அது டிவைட் ஆகும், இல்லைனா 5 இல்லைனா -5 இருந்தால் டிவைட் ஆகும். சரியா? இது 5 மாற வாய்ப்பே கிடையாது. கரெக்டாக? இது நீங்கள் எம்முக்கு என்ன போட்டாலும் அது 5 மாற வாய்ப்பு இல்லை. whenever it is இன்டீஜராக இல்லை, 1 மாத்திரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எம்முக்கு பதிலாக 1 போட்டு பாருங்க. when you put m is equal to -1, 3 + 4 into -1 போட்டால் என்ன ஆகும்? 3 + -4 which is equal to -1 கிடைக்கும். கரெக்டா? அண்ட் அதே மாதிரி எப்போ நம்மளுக்கு +1 வரும் பசங்களா? when you will have +1 as your answer. ஓகே, ஸோ இந்த கேஸ் இருக்கு. இல்லைன்னா நம்மளுக்கு இது எப்போ m ஆர் -5 வரும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ 4m is equal to 8, அப்போ m is equal to 2. அப்போ எம்முக்கு -2 போட்டால் நம்மளுக்கு இது 5 வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ரெண்டே கேஸ் தான். சரியா? எம்முக்கு -1 போட்டால் வரும், இல்லைனா -2 போட்டால் இது டிவைட் ஆகும். ஸோ ஒன்லி 2 integers are possible. How many integers are possible? Only 2 integers are possible. சரியா பசங்களா? எஸ், இட் இஸ் அ ப்ரைம் நம்பர்டா. ப்ரைம் நம்பர் எப்போ கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும்? கீழே இருக்கிற டிவைசர் ஒன்று 1 இருக்கணும், இல்லைனா -1, இல்லைனா 5 ஆர் -5. இதில் ஏதாவது ஒரு வாய்ப்பு. சரிங்களா? ஸோ அப்படி வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ 3 + 4mக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எப்போ டிவைட் ஆகும் நான் கேட்குறேன்.
3 plus 4m எப்போல்லாம் டிவைட் ஆகும்? இட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருந்தால் டிவைட் ஆகும், ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இருந்தால் டிவைட் ஆகும். சரியா? ஈச் கேஸ் கண்டுபிடிங்க. 3 plus 4m is equal to 1. இது எப்போ வரும்? 3 plus 4m is equal to minus 1. இது எப்போ கிடைக்கும்? 3 plus 4m is equal to 5. இது எப்போ கிடைக்கும்? 3 plus 4m is equal to minus 5. இது எப்போ கிடைக்கும்? Think and say. இதுக்கு நிச்சயமா உங்களுக்கு integer solution வராது. இதுக்கு integer solution வரும் when you get your m is minus 1 ன்னு ஆன்சர் வரும். இதுக்கு integer solution வராது, இதுக்கு integer solution minus 2 ன்னு கிடைக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ஆன்சர். ஓகேங்களா பசங்களா? ஸோ திஸ் 2 will be your answer. Yeah. Plus 5 no chance. Of course, plus 5 க்கு no chance. Everyone got it? இவ்வளவுதான்டா பசங்களா? புரிஞ்சுதா? Yes? ஸோ லைன் வச்சு வர்றது ஈஸியாக தான் இருக்கும், பட் இது வந்து ட்ரிக்கியாக இருக்கும், அவ்வளோதான். இது கஷ்டம் கிடையாது, இது கஷ்டம் கிடையாது, ஆனால் ட்ரிக்கி கொஷின். ஓகே, இட் இஸ் நாட் டிஃபிகல்ட், பட் இட் இஸ் அ ட்ரிக்கி கொஷின். நீங்கள் அந்த ட்ரிக்கை சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். என்ன கேட்டிருக்கான்றதை யோசிக்கணும். ஓகே, விட்டி கொஷின் வில் பி லைக் திஸ். அது டிஃபிகல்ட் கிடையாது, அது ஒரு விதமான ட்ரிக்கி. ஸோ அது உங்களுக்கு புரிய ட்ரை பண்ணும் போது ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரியாப்பா? ஓகே, ஸோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க பசங்களா. திஸ் இஸ் லைக் லைன்ஸ் வில் பி தேர். இப்படி தான் லைன் ஈக்குவேஷன்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ லெஸ் தென், கிரேட்டர் தென், இந்த மாதிரி தான் விஷயம் கேட்பாங்க. இது ட்ரிக்கி கூட கிடையாது மேம். ஓகே, ட்ரிக்கி இல்லைன்னா நோ ப்ராப்ளம். நிறைய பேத்துக்கு இது ட்ரிக்கி இல்லை கிளாஷிங், அதனால தான். சரியா பசங்களா? ஸோ பாய் பாய், டேக் கேர் எவ்ரி ஒன்.